இவர் பேர் பக்கர்வால். சொல் பேச்சு கேட்கிற அழகான ஒரு குழந்தை மாதிரி. என்ன கோபிநாத், நான் உங்களுக்கு என்னமோ நினைச்சேன். இப்போ மட்டமான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வந்து பேசுறீங்க. அது என்னது? நாயும் குழந்தையும் ஒண்ணா? நாயும் குழந்தையும் ஒண்ணு இல்ல, ஆனா உடம்புக்குள்ள இருக்க உயிர் ஒண்ணு. உருவம் வேற வேற. உங்க உடம்புலயே காத்துதான் இருக்கு, என் உடம்புலயே காத்துதான் இருக்கு, நாய் உடம்புலயே காத்துதான் இருக்கு. உங்களுக்கு எப்படி இந்த உலகம் சொந்தம், அந்த வீடு சொந்தம், நீங்க பேசுற சொந்தம், எல்லா உரிமையும் இருக்கு நினைக்கிறீங்களோ, அதே போல தெருல நாய்க்குட்டி இருக்கிறதுக்கு இடம் கிடையாது. அந்த தெருவு தான் உங்க வீடு. அவங்களுக்கும் இருக்க உரிமை இருக்கு. சூப்பர்ல. இந்த பிரதர் பேசணும்னு நினைச்சதுதான் நானும் பேசணும்னு நினைச்சேன். ஸோ இவரே பேசிட்டாரு. ஸோ அதுவும் நம்மள மாதிரி ஒரு என்ன, அதுக்கு 5 அறிவு நமக்கு 6 அறிவு, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. அதுவும் ஒரு உயிர் தான். ஸோ அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு இங்கே யாருக்குமே ரைட் கிடையாது. சிப்ஸ், லேஸ், குர்குரே விஷத்தை கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. இந்த குழந்தைக்கு உள்ள இப்ப விஷத்தை வரைக்கிறாங்க. நீங்க அதுக்குலாம் கோபிநாத் கொலை கொடுக்க மாட்டீங்க? விசாரணை பேர்ல கஸ்டடி டெத் நிறைய நடக்குது. கவர்மெண்ட் டாஸ்மாக் ஓபன் வச்சு பார் நடத்தி வச்சுட்டு புடிச்சு ஏகப்பட்ட பேர் சாப்பிடுறாங்க. அந்த இஷ்யூ பத்திலாம் நீங்க வந்து ஒரு இந்த பக்கம் டாஸ்மாக் ஆதரவு கொடுக்குறவங்க, இந்த பக்கம் டாஸ்மாக் ஆதரவு கொடுக்காதவங்க அப்படி பேசணும் கோபிநாத். அதை பத்திலாம் பேச மாட்டாங்க பிரதர். அதை பத்திலாம் பேசினா அவங்க வேலை காலி பண்ணிடுவாங்க, இல்லைன்னா அது அவங்களுக்கே ஒரு பேக் ஃபயர் ஆயிடும். அதனால இல்லைன்னா அதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்குலாம் தைரியம் இருக்காது. அதனால தான் அதை பத்தி எந்த மேடையிலையும் பேச மாட்டாங்க, எந்த ஷோலையும் பேச மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் பெரிய கம்பெனி, அப்புறம் கவர்மெண்ட்ல சம்பந்தப்பட்டிருக்குல்ல, அதனால அதை பத்தி பேச மாட்டாங்க இவங்கலாம். இந்த நாய்க்கு அதோட குட்டி ஒரு குழந்தை தான், ஆடுக்கு அது கண்ணுக்குட்டி ஒரு குழந்தை தான், ஆடு கோழி எல்லாத்துக்குமே அதுங்களுக்கு பிறக்கிற குழந்தை அது ஒரு குழந்தை தான். நீங்க மனசாட்சி இல்லாமல் உங்க தேவைக்கும் உங்க ருசிக்காகவும் உங்க பணத்துக்காகவும் அவங்க வெட்டி போட்டு சாப்பிடலாம். அவங்க ஆதங்கப்பட்டு எங்க புள்ள மேல வண்டி எடுத்து சாப்பிட்டு போறாங்க, என் கண்ணுக்குட்டியை வெட்டி சாப்பிடுறாங்க, உங்களை வந்து அடிச்சு தூக்கி போட்டா உங்க நிலைமை என்ன? நீங்க அனிமல்ஸ்க்கு தெரிஞ்சே தான் பண்றீங்க. இதெல்லாம் பண்ணாது பலிக்கும், அது மனசுல புரிஞ்சுக்காம அதெல்லாம் சாப்பிட்டு என்னென்னமோ பண்ணிட்டீங்க. ஆனா கடிக்கிற நாய் வந்து நம்ம கடிச்சா அவங்க வலிக்கும் தெரியாது. அனிமல்ஸ்க்குலாம் பேச தெரியாது, அதனால வந்து இவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதுங்களுக்கு மட்டும் பேச தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தொடக்கூட மாட்டாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரே ஒரு கேள்வி இருந்துச்சு, நாய் வந்து கடிக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து பிடிச்சிட்டு போகிறது நல்லதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் மாடுமே. எவ்வளோ ரோட்டில் நாய்ங்களோட மாடுங்க அதிகமாக நம்மளால் ரோட்டில் பார்க்க முடியும். அதுங்களால எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுது, அதுங்களால எவ்வளோ பாதிப்பு வருது, முட்டுது, அப்படியே அது கொம்பை வச்சு முட்டுது, அது எல்லாமே பண்ணுது. அப்போ அதை பற்றி யாருமே பேசவே இல்லை. அப்போ மாடு மட்டும் விட்டுறீங்க. ஏன்னா மாடு வந்து பால் கொடுக்குது, அதை வந்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க. அதனால அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. அது வந்து அதுக்கு யூஸ் ஆகுது, நம்ம சாப்பிட்றதுக்குலாம் யூஸ் ஆகுதுல்ல, அதனால பேச மாட்டாங்க. நாய் வந்து எதுக்குமே யூஸ் ஆகலை. என்னை பொறுத்த வரைக்கும் நாய் வந்து நன்றி உள்ளதாக இருக்கும், காவல் காக்கும். ஆனால் அடுத்தவங்க பொறுத்த வரைக்கும் அது வந்து எதுக்குமே யூஸ் கிடையாது. அது கடிக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுது. அதனால அதை வந்து ஈஸியாக தூக்கிடலாம்ல, அதனால அதை தூக்கிறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நிறைய குழந்தைங்கள நாய் கடிக்குதுன்னா இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக அது வெறி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக வேக்சினேஷன் போடலாம், அது கருத்தடை ஊசி போடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணி ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணலாமே தவிர அது நாய்ன்ற ஒரு இனத்தை மொத்தமாக தூக்கணும்னா அது தப்பு இல்லை. இயற்கை நினச்சிட்டா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. சாவது கன்ஃபார்ம் தான். ஆல்ரெடி நிறைய நடந்துட்டு தான் இருக்குது, இன்னும் பயங்கரமாக நடக்கும். ஏன்னா இயற்கை அவ்வளோ சாவடிச்சிட்டு இருக்காங்க. மரம் வெட்டுறது, எல்லாத்தையும் இடிச்சுட்டு ஏதோ பில்டிங்லாம் கட்டுறது, அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இதுக்கான விளைவுகள் கண்டிப்பாக வரதான் வரும். நான் ஒன்று இதை வந்து தப்பு பண்ணுறவங்களும் அனுபவிப்பாங்க, அப்பாவிங்களும் அனுபவிப்பாங்க. அதுதான்.